இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு நிஜமான உலக போர். ஆனா இது துப்பாக்கி குண்டுகளால நடக்கிற போர் இல்ல. இது கார் பேட்டரிகளுக்கும் கச்சா எண்ணெய்க்கும் நடுவுல நடக்கிற ஒரு பயங்கரமான ஆதிக்க போர். ஒரு பக்கம் சீனா, இவங்க தங்களை ஒரு எலக்ட்ரோ ஸ்டேட்டா மாத்திக்கிட்டாங்க. அதாவது நாளைக்கு உலகம் முழுக்க ஓட போற கார்கள் எல்லாமே எங்க பேட்டரியில தான் ஓடணும்னு 20 வருஷத்துக்கு முன்னாடியே சீனா பிளான் பண்ணிடுச்சு. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு டெஸ்லா கார் வாங்கினா கூட அதுல இருக்கிற பேட்டரி தேவையான மூலப்பொருள் சீனாவில இருந்து தான் வரணும். அந்த அளவுக்கு உலகத்தையே ஒரு பேட்டரி சிறைக்குள்ள சீனா கொண்டு வந்துருச்சு. இன்னொரு பக்கம் அமெரிக்கா, இவங்க இன்னைக்கு வரைக்கும் பெட்ரோ ஸ்டேட் ராஜாவா இருக்காங்க. எங்க கிட்ட நிறைய எண்ணெய் இருக்கு, நாங்க ஏன் பேட்டரிய தேடி போகணும் அப்படிங்கறது அவங்க கணக்கு. ஆனா உலகம் மெதுவா பெட்ரோலை விட்டுட்டு மின்சாரத்துக்கு மாறும்போது தன்னோட ஆதிக்கம் போயிடுமோ அப்படின்னு அமெரிக்கா பயப்படுது. அதனாலதான் சீனாவில தயாரிக்கிற கார் மேல 100% வரிய போட்டு சீனா முன்னாடி போயிடக்கூடாதுன்னு அமெரிக்கா முட்டுக்கட்டை போடுது. ஆனா சீனா சும்மா இல்ல. அமெரிக்கா கதவை மூடினா என்ன அப்படின்னு சொல்லி இப்போ உலகம் முழுக்க தன்னோட சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தாய்லாந்து, இந்தோனேஷியா, பிரேசில் போன்ற நாடுகள்ல ஓடுற 10ல 8 மின்சார கார்கள் சீனாவோடதுதான். குறிப்பா யுக்ரைன் போருக்கு அப்புறம் ரஷ்யாவோட கார் மார்க்கெட்டையே சீனா முழுசா கைப்பற்றிட்டாங்க. ஆப்பிரிக்காவில புதுசா விற்கப்படுற 4 கார்கள்ல ஒன்னு சீனாவோடதுதான். இப்போ நீங்க கேட்கலாம், அமெரிக்க கார் நல்லதா இல்லனா சீன கார் நல்லதா, எது தரமானது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது ரெண்டுக்கு இடையில இருக்க வித்தியாசம் ரொம்ப பெருசு. அமெரிக்காவோட டெஸ்லா இல்லனா ஃபோர்டு காரோட விலை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். சராசரியா 50 லட்சம் ரூபாய்க்கும் மேல இருக்கும். ஆனா சீனா வெறும் 8ல இருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சூப்பர் ஈவி காரை கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காருக்குள்ள இருக்கிற டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதையெல்லாம் பாத்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. சுருக்கமா சொல்லணும்னா அமெரிக்கா இன்னும் பெட்ரோல் பலத்தை வச்சு உலகத்தை ஆளணும்னு நினைக்குது. ஆனா சீனா மின்சாரம் மற்றும் பேட்டரி பலத்தை வச்சு அடுத்த 100 வருஷத்துக்கான உலக பொருளாதாரத்தை தன்னோட கைக்குள்ள கொண்டு வந்துருச்சு. இந்த ஆதிக்க போட்டியில மலிவான விலையில கார் கொடுக்கிற சீனா ஜெயிக்குமா இல்ல பாரம்பரியமான அமெரிக்கா ஜெயிக்குமா? உங்களுடைய கருத்து